அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் தைப்பூசம் விரதம் இருக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எந்த நாள் அன்னைக்கு தைப்பூச விரதம் வருது, கரெக்டாக என்ன நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம், அபிஷேகம் செய்யலாம், நெய்வேத்தியமாக என்னென்ன வைக்கலாம், முக்கியமாக ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த பிஸி ஷெடியூலில் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய நம்ம பார்க்கலாம். முருக வழிபாடு அப்படின்னு சொன்னாவே வாழ்க்கையில் வெற்றியை பெற்று தரக்கூடிய வழிபாடை தான் முருக வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும், கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், பெண் குழந்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காகவும், நோய் நொடி எதுவுமே இல்லாமல், கடன் பிரச்சனை எதுவுமே இல்லாமல், இந்த வழக்கு பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் எல்லா விதமான வாழ்வியல் பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதம் தான் இந்த முருக வழிபாடு, முருக விரதம். இதில் இந்த தைப்பூச விரதம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. அது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. 11/2/2025 பூச நட்சத்திரம் எப்போ தொடங்குதுன்னா 10/2/2025 7:13 மணிக்கு தொடங்கி 11/2/2025 சாயந்தரம் 7:33 மணி வரைக்குமே இந்த பூச நட்சத்திரம் இருக்கும். தைப்பூசம் இதிலேயே வந்திருக்குது இல்லையா, பூச நட்சத்திரம். சிலருக்கெல்லாம் டவுட் இருக்கும். பௌர்ணமி 11/2/2025 அன்னைக்கு சாயந்தரம் 7:51 மணிக்கு மேலே தான் தொடங்கும். சிலருக்கு டவுட் இருக்கும், பௌர்ணமியும் இந்த நட்சத்திரமும் ஒன்றா வராது. ஸோ அதனால் உங்களுக்கு டவுட் இருக்கும் எப்போ கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. எப்போவுமே விரதத்தில் சில விரதத்தில் நட்சத்திரமும் சில விரதங்களில் திதியும் தான் ஒன்றா இருக்கிற மாதிரி பிரதானமாக இருக்கும். தைப்பூசத்தை பொறுத்த வரைக்கும் அதுலேயே வந்துருச்சு பூசம் அப்படிங்கிறது. ஸோ பூச நட்சத்திரம் எப்போ இருக்குதோ அப்போ நம்ம வழிபாடு செய்யலாம். அப்போ அந்த விரதத்தை நம்ம நிறைவு பண்ணலாம். அந்த நேரங்களில் விரதம் இருக்கலாம். அப்படி பார்த்தா நம்ம 11ஆம் தேதி காலையிலிருந்து விரதம் இருக்கலாம். எப்பவும் போல் யூஸ்வலாக நம்ம எப்படி விரதம் இருப்போம்லோ அதே மாதிரி தாங்க. காலையில் எந்திரிச்சு குளித்து சாமியெல்லாம் கும்பிட்டுக்கலாம். சாமிக்கு நெய்வேத்தியமாக முக்கியமாக சக்கரை பொங்கலும் பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வைக்கலாம். தைப்பூச விரதத்தன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற முருகர் பெருமாளுக்கு பால் பாக்கெட் அல்லது வீட்டில் நம்ம மாடு வச்சுருக்கோம் அப்படின்னா பால் எடுத்துகிட்டு போய் கொடுத்து நம்ம அபிஷேகம் செய்கிறத இருந்து பார்த்து சாமி கும்பிட்டு வரலாம். என்னால் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய விக்கிரகத்துக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடலாம். அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ்வலாக நமக்கு அன்றைக்கி ஒரு சிவப்பு கலர் பூ மாலை வாங்கி போட்டு நம்ம விளக்கெல்லாம் தேய்ச்சி விளக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா பால் மட்டும் ஒரு டம்ளர் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். நம்ம மனசுக்கு எதெல்லாம் சரி அப்படின்னு படுதோ அந்த அளவுக்கு எளிமையான முறையில் நம்மளால் விரதத்தை செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு சிலருக்கு பௌர்ணமியும் அந்த பூச நட்சத்திரமும் சேர்ந்துருக்கிறப்ப தான் கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம எல்லாம் வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே 11ஆம் தேதி 8 மணிக்கு மேலே நம்ம அந்த பௌர்ணமியும் வந்துடும். அப்போ பூச நட்சத்திரம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி முறையிலையும் நம்மளால் வழிபாடு செஞ்சுக்க முடியும். பாத யாத்திரை போகாதவங்க ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது இல்லாமல் பாத யாத்திரை போகிறவங்க, காவடி எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்றவங்க, அவங்கெல்லாம் விரதம் இருந்து 30 நாள் 48 நாள் அந்த மாதிரி விரதம் இருந்து சாமி கும்பிடுவாங்க. இது எதுவுமே செய்ய முடியாதவங்க சிம்பிளாக இந்த மாதிரி விரதம் இருக்கலாம். விரதம் முடித்து நம்ம சாமியெல்லாம் கும்பிடுவோம்ல, கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா முருகனோட நம்ம திருப்புகழ் பாராயணம் செய்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம் என்னெல்லாம் முருகர் பாட்டு இருக்குதோ அதையெல்லாம் நம்ம பாராயணம் செய்யலாம். முக்கியமாக சிவப்பு நிற மலர் கிடச்சிது அப்படின்னு வைக்கிறப்போ அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். பால் பாயாசம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரம் வர டைமில் காலையிலேருந்து விரதம் இருக்கிற முடிகிறவங்க காலையிலேருந்து சாப்பிடாம விரதம் இருந்துட்டு சாயந்தரம் எப்பவும் போல் எளிமையாக விரதம் இருந்துக்கலாம். இல்லை என்னால் சாப்பிட முடியாது, உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். எப்படின்னாலும் ஓகே, நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விரதம் இருந்து தைப்பூச விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். விரத முறையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு மாதிரியான கருத்துக்களை சொல்லுவாங்க. நம்ம வீட்டு சூழ்நிலை ப்ளஸ் நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூ எப்படி இருக்குதுன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளுடைய பிஸி ஷெடியூல் எப்படி இருக்குதுன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட் இருக்குதோ மனசார வேணுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். தேங்க்யூ.